இன்றைக்கு அதே செந்தில் பாலாஜியை திமுகவில் சேர்த்து அவரை சிறந்த அமைச்சராக செயல்படுகிறார் என்று சொல்லி இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் கண்டிக்கிற வரைக்கும் அவரை பதவியில் தொடர்றது. அதாவது ஸ்டாலின் தனக்குனா ஒன்று பேசுவாரு, மற்றவங்களுக்கு ஒன்று பேசுவாரு. அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்தது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பதிலளித்துள்ளார். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும், 2016 தேர்தல் அப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் கரூர்ல போய் திரு செந்தில் பாலாஜியை பத்தி எப்படியெல்லாம் அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். செந்தில் பாலாஜி அவர் தம்பி அசோக்கும் நாங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்ததும் அவங்க 2 பேரையும் நாங்க கடுமையா நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னார். இன்றைக்கு அதே செந்தில் பாலாஜியை திமுகவில் சேர்த்து அவரை சிறந்த அமைச்சராக செயல்படுகிறார் என்று சொல்லி இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் கண்டிக்கிற வரைக்கும் அவரை பதவியில் தொடர்றது. அதாவது ஸ்டாலின் தனக்குனா ஒன்று பேசுவாரு, மற்றவங்களுக்கு ஒன்று பேசுவாரு. தேர்தல் நேரத்திலே எல்லா நீட் தேர்வு முதல் போட்டு எல்லாத்தையும் நீக்குவோன்னு சொல்லி மக்களை ஏமாற்றியவர்கள். அவர் அன்றன்றைக்கு ஒன்று பேசுவார். அது ஆட்சி பொறுப்புல இருக்கிறதுனால அதுக்கு முக்கியத்துவம் கிடைக்குது, அவ்வளவுதான். இது பாகிஸ்தான் பல ஆண்டுகளாக இந்தியாவை துன்புறுத்தி வருகிறது. இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக விளங்கி வருகிறது. நமது பாதுகாப்பு கருதி இந்தியா எதிர் தாக்குதல் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு பாகிஸ்தான் தான் நம்மை தள்ளியிருக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.